மே 8, 2026 வானிலை கோடை காலத்தில் ஒரு மழைக்காலம். ஆமாம், வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மன்னார் வளைகுடா மற்றும் இலங்கை ஒட்டிய பகுதிகளில் நீடித்து வருகிறது. இது மேலும் வலுப்பெற்று ஒரு தாழ்வு பகுதியாக இன்று அல்லது நாளை 24 முதல் 36 மணி நேரத்திற்கு உருவாகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாகவும் டிராப் அமைப்பு உட்புற தமிழகம், தென்கேரளா, அரபிக்கடல் ஊடாக பயணிப்பதனால தமிழகத்தில் இன்று பல பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக நாகர்கோவில், கன்னியாகுமரி, நெல்லை, விருதுநகர், ராம்நாடு, தூத்துக்குடி மற்றும் விருதுநகர், மதுரை, கோவை, நீலகிரி, கொடைக்கானல் ஆகிய பகுதிகள், தேனி, கம்பம், போடிநாயக்கனூர் ஆகிய பகுதிகள், டெல்டா மாவட்டங்களில் புதுக்கோட்டை, நாகை, திருவாரூர், தஞ்சை, திருச்சி, கடலூர், மாயவரம், சீர்காழி ஆகிய பகுதிகள் மற்றும் சிதம்பரம் இந்த பகுதிகள் உட்பட பாண்டிச்சேரி, கடலூர், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளில் பரவலாக மிதமானது முதல் ஒரு சில பகுதிகளில் கனமழை நம்ம இன்னைக்கு எதிர்பார்க்கலாம். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய கன்னியாகுமரி, நெல்லை, மாஞ்சோலை ஆகிய பகுதிகளாகட்டும், தென்காசி மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உட்புற மாவட்டங்களான ராணிப்பேட்டை, வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டம் மற்றும் அரியலூர், பெரம்பலூர் ஆகிய இந்த பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கக்கூடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மழை நிகழ்வானது அடுத்த பல நாட்களுக்கு நீடிக்க இருக்கிறது. அதை பற்றின தொடர் அப்டேட்டுகள் மற்றும் இப்போ வரக்கூடிய சலனம் பற்றின அப்டேட் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிட்டு வரப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் தெளிவான விளக்கங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பபாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே.